நீரை முட்டைக்கோஸ் வச்சு அருமையாக ஒரு பொரியல் செய்யலாம். டயட்டில் உள்ளவங்களாக இருந்தீங்கன்னா இந்த பொரியல் மட்டுமே சாப்பிட்டு கூட அப்படியே இருக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த பொரியல் செய்ய ஃபஸ்ட்டு ஒரு கடாய் சூடு பண்ணி அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் இதில் 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், இது ரெண்டும் சேர்த்து அது நல்லா பொரிஞ்சப்புறம் 1 டீஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் அளவு உளுத்தம்பருப்பு, இது ரெண்டும் சேர்த்துக்கலாம். இந்த பருப்பு நல்லா செவந்தப்புறம் இதில் 3 பச்சை மிளகா பாதியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அடுத்து 2 கொத்தளவு கருவேப்பிலை, அதையும் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்குனது அதை சேர்த்து அது லேசாக வதங்கினப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவு பாசிப்பருப்பு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஊற வச்சு தண்ணியோடவே நான் சேர்த்துருக்கேன். அது ஒரு 3-4 நிமிஷம் மிதமான தீயில் வேக வச்சுக்கலாம். அடுத்து பொடியாக நறுக்குன முட்டைக்கோஸு சேர்த்துக்கலாம். நான் ரொம்ப பொடி பொடியாக நறுக்கியிருக்கேன். அதனால் இந்த முட்டைக்கோஸ் சேர்த்தப்புறம் நம்ம தண்ணி எதுவும் மேலும் சேர்க்க தேவையில்ல. இதை லேசாக பரட்டி விட்டுட்டு இப்போ தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இந்த முட்டைக்கோஸ் சேர்த்தப்புறம் 3-4 நிமிஷம் இது பரட்டி விட்டால் போதும், நமக்கு பொரியல் தயாராகிடும். நீங்கள் பெரிய பெரிய பீஸாக முட்டைக்கோஸு கட் பண்ணியிருக்கீங்கன்னா தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கோங்க மூடி போட்டு. இப்போ இந்த முட்டைக்கோஸ் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து துருவின தேங்காய் கொஞ்சம் சேர்த்து இதை 1 நிமிஷம் பரட்டி எடுத்துடலாம். கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் சேர்த்துட்டு இதை ஆஃப் பண்ணிட்டா நமக்கு சுவையான ஊதா நிற முட்டைக்கோஸ் பொரியல் தயாராகிடும். இந்த ஊதா நிற முட்டைக்கோஸில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா அந்த கலர் தான். அந்த கலரில் இருக்கிறதுனால நமக்கு அதிகமான பீட்டா கரோட்டீன்லாம் இருக்குது, விட்டமின் ஏவும் இருக்குது, கண்ணுக்கு நல்லது, அதுக்கப்புறம் மூளை வளர்ச்சிக்கு நல்லது. சின்ன பிள்ளைங்களுக்குலாம் நம்ம இது கொடுக்கலாம். அடுத்து கால்சியம் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம போன்ஸ்க்கெல்லாம் ரொம்ப நல்லது. அல்சர் உள்ளவங்களுக்கும் இந்த முட்டைக்கோஸ் ரொம்ப நல்லது. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் மாலஸ் தமிழ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க இந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் வர வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் உங்களுக்கு உடனடியாக வரும். வேறு ஒரு யூஸ்ஃபுல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன்.